திருவாரூரில் ரோட் ஷோவில் ஈடுபட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இது தொடர்பான காட்சிகளை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றுப்பயணம் செய்து கட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். இந்த நிலையில் 2 நாள் சுற்றுப்பயணமாக திருவாரூருக்கு இன்று மதியம் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வருகை தந்துள்ளார். காட்டூரில் உள்ள கலைஞர் கோட்டத்திற்கு சென்று முதலமைச்சர் அங்கு சிறிது நேரம் தங்கி இருந்தார். அதனைத் தொடர்ந்து கலைஞர் கோட்டத்தை பார்வையிட்டார். அங்கிருந்து புறப்பட்டு பவித்திரமாணிக்கம் பகுதியில் இருந்து ரோட் ஷோ நடத்தினார். பவித்திரமாணிக்கத்தில் உள்ள பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் வழி நெடுகிலும் இருந்த பொதுமக்கள் முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். பவித்திரமாணிக்கத்தில் தொடங்கிய ரோட் ஷோ துர்காலயா சாலை, தெற்கு வீதி, பனகல் சாலை, பழைய பேருந்து நிலையம் வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் முதலமைச்சர் நடந்தே சென்று சாலையின் இருபுறத்திலும் நின்று பொதுமக்களை சந்தித்து மனுக்களை பெற்றுக் கொள்கிறார். இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் கே.என். நேரு, டி.ஆர்.பி. ராஜா, அன்பில் பொய்யாமொழி மகேஷ், கோவி செழியன், சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மேலும் தமிழக முதல்வர் வருகையை ஒட்டி திருச்சி மண்டல ஐஜி தலைமையில் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ரோட் ஷோ நிகழ்ச்சியை முடித்து அங்கிருந்து மேம்பாலத்தில் புதியதாக 9 அடி உயரமுள்ள முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் வெண்கல திருவுருவ சிலையை திறந்து வைக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.